எக்ஸ்போனன்ஷியல் பேரில் ஒரு எல்லாரும் ஹாரி பாட்டர் ரொம்ப கிரேட் சீரீஸ், யூனோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இது வந்து இந்தமாரி சீரீஸ்லாம் வரது ரொம்ப கஷ்டம். வெல்கம் டு அக்குனா மட்டாட்டா தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி, போன வீடியோவில் நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். அதுக்கு எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. என்ன சிங்கந்தா? அப்புறம் அந்த லாஸ்ட் வீடியோவில் இருந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேக்கிங் பேட் அண்ட் பெட்டர் கால் சால் பற்றி பார்க்க போகிறோம். பிரேக்கிங் பேட் பற்றி முன்னாடி பேசியிருக்கோமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் கொஞ்சம் சின்னதாக கிளைமேக்ஸ் பற்றி மட்டும் பேசியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நான் பார்த்தோம் அப்படின்னா, பிரேக்கிங் பேடை பற்றி கொஞ்சமும் பெட்டர் கால் சால் பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிரேக்கிங் பேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வால்டர் ஒயிட்டை பற்றி தான் நம்ம வந்து சீரீஸில் வந்து பார்ப்போம். This whole thing, all of this, it's all about me. இது எல்லாமே நம்ம வால்டர் ஒயிட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிறாரு, வால்டர் ஒயிட்டில் இருந்து எப்படி ஐசன்பர்காக மாறாரு அப்படின்னா, ஐசன்பர்க் வந்து ஒரு ஒர்க் நேம்ன்ற மாதிரி, அது ஒரு ஃபேக் நேம் மாதிரி தான். அது எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இப்படி வால்டர் ஒயிட் டு ஐசன்பர்க்ன்ற மாதிரி தான் ஒரு ஃபுல் சீரீஸாக போய்ட்டு, அது அப்புறம் இது எப்படி முடியுது, அது எப்படி வந்து முடியுதுன்றது தான் கதை. இப்போது இந்த சேஞ்சு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஃபீல் பண்ணுவோம். பட் அதுக்கு ஒரு பாயிண்ட் மாரி வைக்கிறது வந்து, ஒரு 3 பர்த்டே வந்து இந்த சீரீஸில் வந்து வால்டர் ஒயிட் வந்து கடப்பார். என்னோட ஃபஸ்ட்டு பர்த்டேயில் வந்து நட்சத்திர ஜன்னல்ன்ற மாதிரி அப்படியே ஃபேமிலி ஃபுல்லாக சந்தோஷமாக ஜாலியாக ரொம்ப நார்மலாக அப்படியே செலிப்ரேட் பண்ணிப்பாங்க. செம்ம ரெஸ்பெக்ட் ப்ளஸ் மாதிரி செம்மையாக செலிப்ரேட் பண்ணிப்பாங்க வால்டர் ஒயிட்டோட பர்த்டே. அடுத்த பர்த்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து ஸ்கைலர் கேரக்டர் சூப்பரான கேரக்டர். ஸ்கைலர் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்காங்க தெரியுது, அவங்க வந்து ட்ரக் டீலராக இருக்காங்க. மேனுஃபேக்சரர் வந்து ஐசன்பர்க் வந்து இவர் தான் ட்ரக் டீலர்ன்ற மேனுஃபேக்சரர்னு தெரிஞ்சுட்டு முன்னாடி எப்படி இருந்தாங்க, தெரியும் போது அந்த பயத்தில் எப்படி இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஐசன்பர்க்கை பார்த்து அவங்க இப்படி பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கெல்லர் வந்து கொஞ்சம் இந்த அக்கௌண்டிங் அந்த மாதிரியான செக்டர் இருந்தனால இவங்க 2 பேரும் சேர்ந்து மணி லாண்ட்ரிங்லாம் பண்ணுவாங்க. அதாவது சம்பாதிச்ச பணத்தை வந்து பதுக்கி வச்சு எப்படி அதை வந்து கவர்மெண்ட் கணக்கு அமைக்கிறதுக்குன்றதை அந்த வேலைலாம் பார்ப்பாங்க. அது கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸலண்ட்டான ஒரு கேரக்டராக வந்து ஸ்கெல்லர் கேரக்டர் வந்துருக்கும். ஸ்கைலர் கேரக்டர் வந்து நம்ம அப்படியே நேராக லியோ படத்தில் வந்து சத்யா இருக்காங்களே, அதாவது த்ரிஷா வந்து நடிச்சிருப்பாங்களே, அந்த கேரக்டர் கொஞ்சம் ஒப்பிடலாம். அதுக்கு என்ன சொல்கிறேன், அந்த ஸ்கைலரோட ரிசம்பிளன்ஸ் கொஞ்சம் சிமிலாரிட்டி கொஞ்சம் இருக்கும். அதான் இப்போ அந்த பார்த்திபன் பார்த்து வைப்பறதாக இருக்கட்டும், அது வந்து ஃபேமிலியோட அழகாக ஜாலியாக இருக்கிறதா இருக்கட்டும், இந்தமாரி ஒரு இதுலேயும் கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் வந்து இருந்துச்சு. ஏன் ஃபஸ்ட்டு அந்த இதில் லியோவில் வந்து சத்யா த்ரிஷாவோட ஃபஸ்ட் லுக் வந்துச்சுல, அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எனக்கு ஸ்கைலர் தான் நான் வந்தாங்க. ஏன்னா பார்த்து முடிச்சு அந்த டைம் கொஞ்சம் நாளில் தான் அது வந்துச்சு, நான் பார்த்து முடியும் போது. அதே மாதிரி இல்லை என்ன சொல்கிறது, அவங்களோட கேரக்டர்ஸ் இருக்கிற மற்ற எல்லாம் இந்த ஸ்டோரியில் மற்ற எல்லா கேரக்டர்ஸும் தனித்தனியாக ஒரு ஸ்கோப் வந்து தனித்தனியாக ஒரு ஸ்கோரிங் ரேட் இருக்கும். ஸ்கோரிங் ரேட்னா அவங்களுக்குன்னு ஒரு தன்மைன்னு இருக்குல்ல, அதை செம்மையாக ஃபாலோ பண்ணி அதை செம்மையாக அதே மாதிரி வந்து ஜெனியூனாக சீரீஸ் ஃபுல்லாக அதே வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும், அந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும். இப்போது அவங்களோட ஸ்ட்ரென்த்து அவங்களோட வீக்னஸ் அது எல்லாத்தையும் வந்து அழகாக அப்படியே பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் செம்மையாக ரொம்ப அழகாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. என் கதையில் நான் வில்லன்டா. அடுத்து நம்ம வில்லன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஒரு 3 வில்லன்ஸ், சீரீஸ் ஃபுல்லாகவே 3 வில்லன் தானே அப்படின்னா, இதில் சீரீஸில் வில்லன் மட்டும் கிடையாது இல்லையா, அதனால் வில்லன்ஸ் வந்து 3 பேர் வந்து வருவாங்க. டூக்கோ சலமங்கா, அப்புறம் வந்து கஸ்டவோ ஃப்ரிங், அப்புறம் லிடியா அப்படின்றது 3 பேர் வருவாங்க. இந்த 3 பேருமே டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லன்ஸ். இப்போ டூக்கோ வந்து பார்த்தோன்னா மண்டஸ் கொடுக்காரன், ஒரு மாதிரி ஆட் எட்டுன்ற மாதிரி தான் தலைவர். கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு டெம்பர்டான ஒரு கேரக்டர். பட் இப்போ கஸ்டவோ ஃப்ரிங் எடுத்துகிட்டு செம்ம காஷியஸான கேரக்டர். அதாவது எது பண்ணாலும் ஒரு பார்த்து செம்ம ஒரு காஷியஸ்னால் சொல்கிறது, பொறுப்பாக எந்த ஒரு இதுலேயும் மாட்டிக்கூடாதுன்னு ரொம்ப காஷியஸாக பண்ணுற ஒரு கேரக்டர். I was told that the man I would be meeting with is very careful, a cautious man. லிடியான்னு பார்த்தோம் அப்படின்னா, லிடியா வந்து இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு டிட்டாச்சாக இருக்கணுன்ற அதுவும் காஷியஸ் தான். பட் இன்னும் அது வேறு விதமான ஒரு காஷியஸாக இருந்திருக்கும். இப்போ இன்னும் சொல்ல போனால், இப்போ டூக்கோ வந்து விட்டுருங்க. பட் இந்த 2 வில்லன்ஸ் இருக்காங்களே, கஸ்டவோ ஃப்ரிங் அண்ட் லிடியா, இவங்க 2 பேரையும் நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கோம்.
முன்னாடியே பார்த்துருப்பீங்க. எங்கே அப்படின்னா நெல்சன் படங்களில் வந்து வினய் வந்திருப்பார்ல டாக்டரில், வினய் வில்லனாக இருந்திருப்பார்ல டாக்டரில். கிட்டத்தட்ட கெஸ்டோவோட ரிசம்பலன்ஸ் தான் வினய். இவரு தான் அவர் தான் இவருன்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான ரிசம்பலன்ஸ் இருந்திருக்கும். இப்போ லிடியா எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா கோலமா கொய்க்கலான்னு ஒரு அருமையான ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தில் நயன்தாரா கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் தான் லிடியா கேரக்டர். அதாவது அவனோட தப்பு, இந்த கேரக்டர் தான் அந்த கேரக்டர். லிடியான்ற கேரக்டரோட ரிசம்பலன்ஸ் தான் ரொம்ப சொல்ல போனால் ஃபுல்லாகவே அந்த கேரக்டர் தான் கோலமா கோகிலாங்கிற கேரக்டரை வந்து வச்சுருப்பாங்க. அது மட்டுமா, இப்போ தலைவர் நெல்சன் வந்து இந்த பெட்டர் கால் சாலும் சரி பிரேக்கிங் பேட் சரி மிகப்பெரிய ஃபேனு. ஏன்னா இது வந்து நிறைய எடுத்து வந்து வச்சுருப்பார். இது மட்டும் வைக்கலாம், டாக்டரில் இன்னொன்று இருக்குது. இப்போ இந்த சலமங்கா பிரதர்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க. இந்த பிரதர்ஸையும் வந்து அப்படியே எடுத்துன்னு போய் வச்சுருப்பார். அது வந்து பட் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பிரேக்கிங் பேடில் வந்து அந்த சலமங்கா பிரதர்ஸ் வந்து ட்வின்ஸ் கிடையாது, 2 பேரும் பிரதர்ஸாக இருந்திருப்பாங்க. பட் 2 பேரும் ஒரே மாதிரி ஷூ, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாம் 2 பேரும் ஒன்றாவே வருவாங்க. பட் ட்வின்ஸாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் பட் இப்போ டாக்டரில் வந்து 2 ட்வின்ஸ் வருவாங்களே, இந்த 2 ட்வின்ஸ் இங்கே இருந்தால் அது அதே மாதிரி. சரி, இப்போ பீஸ்டில் எடுக்கிறோம் அப்படின்னா, பீஸ்டில் வந்து பிரேக்கிங் பேடோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் வந்து கம்மின்றதுனால கொஞ்சம் நல்லா வரப்படுது. இதில் வந்து மாஸ்க் கொண்டு வருவார்ல, அது வந்து பிரேக்கிங் பேட் ஐசன்பெர்க் தான். அந்த மாஸ்க்கை தான் சரி எதுவும் வைக்க முடியலன்னு அதை வச்சிட்டாரு. அவ்வளோ தீவிரமான கண்டி தான் நம்ம நெல்சன் நானாட்டேன். என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா கிளைமேக்ஸ் வந்து முன்னாடி நான் பேசியிருப்பேன். ஆனாலும் இப்போ கிளைமேக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லாத விஷயம் அப்படின்னு பார்த்தா, இவன் இந்த டெத்து பற்றி சொல்லியிருப்பேன். டெத்துனா இது ஐசன்பெர்கோட டெத்து இருக்கும். இன்னொன்று லிடியா பற்றி ஒரு விஷயம் வரும். அது இன்ட்ரெஸ்டிங் ஏற்பட்டு சொன்னால் அது கொஞ்சம் ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு வந்து ஒன்று இருக்குது. அது நல்லாயிருக்கும். அது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிவெஞ்ச் ஒன்று இருக்கும். ரிவெஞ்சுனா சின்னதாக கொஞ்சம் சொல்கிறேன். என்னென்னா சீரிஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து இது வந்து நம்மளுக்கு தெரிய வந்துடும். என்னென்னா இது வந்து வால்டர் வெயிட் வந்து ஒரு கம்பெனியில் வந்துட்டு நிறைய விஷயம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டு இருப்பார். இவர் வெளியே வந்த நேரம் பார்த்து இவர் கனவுலையும் நினச்சி பார்க்காத ஆளுக்கு அபார இமாலய வெற்றி அடைஞ்சு கம்பெனி ஓகோன்னு வந்துடும். பட்டு அந்த நேர்மையான ரொம்ப உன்னதமான கம்பெனியை வந்து இவர் 10 பைசா கூட தந்துருக்காரு. ஏன்னா இந்த கிரேம் மென்டர்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த கிரேம் மென்டர் தான் அந்த கம்பெனி வளர்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துருக்கும். பட் அவங்க எதுவுமே இவங்களுக்கு வந்து தந்திருக்க மாட்டாங்க. இவருக்கு ஏன் ஒரு இது கூட அந்த மென்ஷன் கூட பண்ணிருக்க கண்டுக்கவே மாட்டாங்க. அது அந்த கோபம், இந்த ரிவெஞ்ச் வந்து இவருக்கு ஸ்டார்டிங்லேருந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இவர் வந்து ஒரு சீசன் கடைசி சீசனில் கொஞ்சம் ஒரு கட்டத்தில் வந்து மனசு உடஞ்சி வந்து சரண்டர் ஆகிறதுக்குலாம் ஃபோன் பண்ணிட்டுருப்பாரு. கடைசியில் நியூஸில் வந்து அவங்க 2 பேர் மூஞ்சி பார்த்துருப்பாரு. இவனுங்களை தான் பண்ணி ஆகணுன்றதான் அந்த சரண்டர் வந்து திருப்பியும் சரி வேணாம் அப்படின்னு போயிட்டு நான் வந்து பேட்டை பராக்குன்னு வீட்டுக்கே போயிட்டு கொண்டு வந்துடுவார். இன்னும் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிடும்போது ஒரு ரிவெஞ்ச் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சொல்கிறது, அதுக்கும் மேலேங்கிற சாவுக்கும் மேலே ஒரு தண்டனை அவளை தரணுன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் வந்து வந்திருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் கடைசி கொஞ்சம் கிளைமேக்ஸில். அதே மாதிரி தான் இந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த சீரீஸ் போலாம் சூப்பராக இருக்கும். பட் இந்த முடித்த விதம் வந்து ஆகா அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் பிரேக்கிங் பேடுக்கும் பெட்டர் கால் சாலுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்மளால் ஒன்றா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏன் இது இப்படி இருக்குன்றது சில வாட்டி பிரேக்கிங் பேடில் நம்மளுக்கு சில குட்டி கொஸ்டின் வச்சுக்கலாம். பெட்டர் கால் சாலில் கொஞ்சம் ஆன்சர் மாதிரி கொஞ்சம் சின்னதாக வந்து வந்திருக்கும். Stay out of my territory. That's right. Now, say my name. Heisenberg. You're goddamn right. Let me clue you in. I am not in danger, Skylar. I am the danger. A guy opens his door and gets shot, and you think that of me? No. I am the one who knocks. I won.
இப்போ பெட்டர் கால் சால் வந்து எதை பற்றின ஒரு சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 4 விஷயத்தை வந்து சேர்த்தே கவர் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் பேடுக்கு ஒரு சினாரியோ வந்து செட் ஆகிருக்கும். என்ன சரியாருன்னா கஸ் ஆஃப்ரிங்கு டூக்கோ இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு சினாரியோ வந்து செட் ஆகிருக்கும். இவங்க வந்து எந்த நிலையில் இருக்காங்கன்ற மாதிரி அந்த சினாரியோ எப்படி செட் ஆச்சுன்றது வந்து பெட்டர் கால் சாலில் காமிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிம்மி மெகில்ன்றது தான் சால் குட்மேனோட ரியல் நேம். ஜிம்மி மெகில் வந்து எப்படி சால் குட்மேன் ஆனாருன்றது தான் அதையும் கவர் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா சால் குட்மேன் வந்து இப்போ ஒரு க்ரைம் லாயர்ன்ற மாதிரி, க்ரைம் லாயர்னா இப்போ சப்போஸ் செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்கள வெளியெடுக்கிறது, அந்த கேஸை வந்து முடிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு லாயராக வந்து இப்படி மாறினார். ஜிம்மி மெகில் வந்து எப்படி லாயர் ஆனார், எப்படி லாயர் ஆகிட்டு எந்த ஒரு எப்படி ஆரம்பித்து எப்படி சால் குட்மேன் ஆனன்றதையும் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பிரேக்கிங் பேட் கதை முடியும் போது சால் குட்மேனை வந்து டிசப்பேர் ஆகிருப்பார். டிசப்பேர்னா அவரோட ஐடென்டிட்டி சால் குட்மேன் ஜிம்மி மெகில்ன்ற எல்லா ஐடென்டிட்டி விட்டு வேறு ஒரு பேருக்கு போய் அது தலைமறையாக இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதையும் கவர் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கவர் பண்ணி இன்னொன்று ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பெட்டர் கால் சால் வந்து கோர்ட் ரூம் ட்ராமான்றது வந்து இதை விட எவனாவது நல்லா பண்ணுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான்ற மாதிரி பக்காவாக கோர்ட் ரூம் ட்ராமாவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம ஒரு என்ன சொல்கிறது பல்பியாக வந்து காமிச்சிருப்பாங்க. பல்பின்னு சொல்கிறது கரெக்டாக தெரியல, ஒரு மாதிரி ஜாலியாக காமிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி இப்போது லாயர் திங்ஸ்னால் இப்போ அந்த அதாவது செக்ஷன் 402 படி அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு மாதிரி வேகாக இல்லாமல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம செம்ம ரிலேட் ஆகிற மாதிரியான நிறைய செம்ம கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது ரொம்ப டிட்டாச்சாக ஃபீல் ஆகாமல் ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டு கோர்ட் ரூம் ட்ராமா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. பெட்டர் கால் சால் வந்து இது எல்லாத்தையும் சூப்பராக கவர் பண்ணுறது தான் ஒரு பெட்டர் கால் சால் அப்படின்றது சீரிஸ் வந்து நம்ம வந்து விரிவாக சொல்லலாம். ஸ்பின் ஆஃப் சீரிஸ் எடுக்கணும் அப்படி ஸ்பின் ஆஃப் சீரிஸ் தான் பிரேக்கிங் பேடுக்கு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் மாதிரி தான் பெட்டர் கால் சால். சீரிஸ் எடுக்கிறோம் ஸ்பின் ஆஃப் சீரிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்தந்த கேரக்டர்லாம் வந்து எதுவும் ஆகாது நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து சிமிலர் கேரக்டர்ஸ் அப்படின்னா அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் அப்படின்னா இப்போது சால் குட்மேன் அதில் இருக்கிறது அப்படியே இருப்பார், இங்கே இருப்பார், மைக் இருப்பாங்க, அப்புறம் டூக்கோ இருப்பாங்க, ஹெக்டர் சலமாங்கா இருப்பாங்க, கஸ்டோ ஃப்ரிங் இருப்பாங்க. அந்தமாரி நிறைய கேரக்டர் வந்து பிரேக்கிங் பேடில் இருக்கிறவங்கள அப்படியே பெட்டர் கால் சாலில் வந்து இருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாதுன்றது முன்னாடியே வந்து தெரியும்னா நம்மளுக்கு தெரியும் இது வந்து எதுவும் ஆகாது, ஏன்னா இதுக்கப்புறம் பிரேக்கிங் பேட் நடக்க போகுது, இது அப்படி நடக்குது அப்படி இவங்களும் உயிரோட தானே இருப்பாங்கன்ற மாதிரி அது நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் வந்து வரும். இந்தமாரி இப்போ இந்த சீரியஸில் என்னென்ன எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்னால் நம்மளுக்கு பிரேக்கிங் பேடில் இல்லாத கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாலோ சலமாங்கான்னு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் நேச்சோன்னு ஒருத்தர் இருப்பான், அப்புறம் கிம் வெக்ஸ்லர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சார்லஸ் மெகில் சக்குன்னு கூப்பிடுவாங்க அவங்க இருப்பாங்க, அப்புறம் ஆவர்ட் ஆம்லின்னு ஒருத்தன் இருப்பான். இவங்களாம் தான் ஒரு எக்ஸ்ட்ரா மெயின் கேரக்டர்ஸ், அதாவது மற்ற இருப்பாங்க பட் இந்த ஸ்டோரி லைனுக்கு செம்மையாக வந்து முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னா இவங்களாம் வந்து முக்கியமான கேரக்டர்ஸு. பட் இப்போ நம்ம சும்மா லைட்டாக சொல்லலாம் அப்படின்னா இப்போ லாலோ சலமாங்கா வந்து டூக்கோ வந்து ஜெயிலுக்கு போனதுனால லாலோ சலமாங்கா வந்து சலமாங்கா ஃபேமிலி வந்து இன்னொருத்தன் வந்திருப்பான். பட் நான் சொல்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர், ரொம்ப ஜாலியாக இருப்பான் கேரக்டரு. பட் டரர் எப்படி நாளே பேசிட்டே தான் இருப்பேன், ஆனால் டப்புக்கு வந்து சுற்றுன்ற மாதிரி. Monster in custody. இது என்னன்னா இந்தமாரி எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லாலோ சலமாங்கா, நேச்சோ, கிம் வெக்ஸ்லரு, சக்கு, ஆவர்ட் ஆம்லின், இவங்களாம் செம்மையாக ஸ்டோரிக்கு வந்து செம்மையாக ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ். இவங்களுக்குலாம் என்ன ஆகுது, இவங்களாம் எப்படி கேரக்டர் வந்து உங்களுக்கு எப்படி முடிக்குது, அதாவது செத்துடுறாங்களா இல்லை டிசேப்பர் ஆகிறாங்களா, இது என்ன ஆகுது, லைக் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ளோ இருக்குல்ல அது செம்மையாக பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போது லாலோ சலமாங்கா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சமத்துக்கிட்ட வந்திருப்பான், லாலோ சலமாங்கா என்ன பண்ண போகிறானோன்ற மாதிரி இருந்திருக்கும். அதேமாதிரி நேச்சோ வந்து ஒரு அடியாள் மாதிரி தான், ஹெக்டர் சலமாங்காவுக்கு அடியாளாக இருந்துட்டு அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்றது, அதாவது அவனுக்கு என்ன ஆகுது, கிம் வெக்ஸ்லர் வந்து ஜிம்மி மெகிலோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லவ்வாக வந்துருப்பாங்க. அவங்களுக்கு அதாவது கிம் வெக்ஸ்லர் கேரக்டர் சூப்பரான கேரக்டர், அது எப்படி இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிடுறாங்க. அதே மாதிரி சார்லஸ் மெகில் இது வந்து ஒரு மாதிரி ஜிம்மி மெகில் மேலே ஒரு ஜெல்லஸ்னே சொல்லலாம், ஏன்னா சால் குட்மேன் ஒரு ஜெல்லஸ்னால இவங்களுக்கு ரெண்டு, அதாவது இவர் யார் அப்படின்னா ஜிம்மி மெகிலோட சால் குட்மேனோட அண்ணன்,
இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு இது வந்து சீரிஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு பாதி வந்து இதே கவர் ஆகும். இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இவருக்கு வந்து என்ன ஆகுது, இந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்க்கெலாம் என்ன ஆகுது, எல்லாருக்கும் என்னென்ன எப்படி எல்லாம் முடியுதுன்றதையும் இது எல்லாமே சேர்ந்து இது வந்து செம்மையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ ஃபைனல் தாட் இது 2த்தையும் முடிஞ்சிச்சு. பெட்டர் கால் சால் இருந்துச்சுன்னா இந்த கதைலாம் நான் சொல்ல கதையும் இதை வந்து பார்த்துட்டு சீரிஸ் பார்த்து கதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனல் தாட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கிங் பேட் அண்ட் பெட்டர் கால் சால் 2த்துலேயும் வந்து ஒரு இன்ஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2த்துலேயும் என்ன அப்படின்னா நெவர் கிவ் அப் தி கேரக்டர்ஸ்ன்னு ஒன்று கொஞ்சம் புரிஞ்சுது. என்னென்னா இப்போ அந்த இப்போ இருக்கிற நம்ம கேரக்டரோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ்ன்றது இந்த கேரக்டரோட ஒரு தன்மைன்னு வரும்ல, இந்த தன்மையை வச்சே நம்ம வந்து இது பண்ணோம். இப்போ வந்து வால்டர் ஒயிட்ன்றது வந்து அவனுக்கு ஃபைட்டிங்லாம் தெரியாது, கன்னை பற்றி ரொம்பலாம் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஓகே அவன் வந்து கன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் வந்து நாட் எக்ஸ்பர்ட்ன்ற மாதிரி பிளான் போட்டு மைண்ட் கேமில் தான் வந்து ஐசன்பர்க் ஜெயிப்பார். அதே மாதிரி இப்போது மைக் எடுத்தோம் அப்படின்னா இஸ் மேன் ஆஃப் ஆக்ஷன்ற மாதிரி தான். இவர் ஃபுல்லாக ஆக்ஷன் தான், கன்ஸு இந்த மாதிரி இவர் வந்து ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பர்டைஸ்டு காப் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தால இவர் ஃபுல்லாக மேன் ஆஃப் ஆக்ஷன் தான். அதேமாதிரி இவர் வந்து இந்த கேரக்டர் வந்து அவரோட ஸ்கோப்லேருந்து பெருசாக வெளியே போய் வேலை பார்க்க மாட்டான். அதுமாரி அவன் ஒரு டயலாக் கூட இருக்கும் பெட்டர் கால் சாலில். Pass. What? Why? It's not for me. Not for you? இப்போ சால் குட்மேன் எதுவும் அப்படின்னா பவர் இஸ் மவுத்துன்ற மாதிரி தான். அவனோட வாய் தான் அவனோட சக்தியே. அவன் அதில் வந்து இருக்கும்போது அவன் எப்படி இருக்கான், அவனோட ஸ்கோப்பை விட்டு ஒரு இடத்துல வெளியே போயிருப்பான். அதாவது இப்போ ஒரு இடத்துல வெளியே போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய கேங் வந்து சூழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். அவன் வந்து சரண்டர் ஆகிட்டு காசு எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதே மாதிரி இப்போது அவங்கவுங்க அந்தந்த கேரக்டருக்கு ஸ்ட்ரென்த்து அவங்க அவங்களோட வீக்னஸ் சொல்ல முடியாது. அவங்களோட பவர் ஏரியான்னு இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வந்து அவங்க ப்ளே பண்ணும்போது அது அவங்க ப்ரோவாக இருப்பாங்க. பட் அதை விட்டு வெளியே வரும்போது அவங்க பெருசாக ப்ரோவாலாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அங்கே வந்து சொல்ல வரேன். இதுலேருந்து நம்மளாம் தெரிய வருது அப்படின்னா ஜெனியூனாக நம்ம ஒரு கேரக்டருக்கும் அவங்களோட தன்மைகளை வந்து நம்ம ஸ்டோரி நவுத்தினாலே அழகாக வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டோரியாக ஆகட்டும், நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி வந்து கிடச்சிரும்ன்றது தான் இதில் வந்து தெரிய வருது. இந்த வீடியோ ஸ்பாய்லர்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கும், பட் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்க மாட்டேன். கதையெல்லாம் பெருசாக சொல்லியிருக்க மாட்டேன், கொஞ்சம் தான் வந்திருக்கும். அது கூட பெருசாக ஸ்பாயில் ஆகாது. ஸ்பாயில்னு சொல்லலாம் வேணாம், நேம் சேக் ஸ்பாயிலர்லாம் இருக்கான். இப்போது இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ பிரேக்கிங் பேட் பெட்டர் கால் சால் பார்க்காதவங்க போய் பாருங்கள். பிரேக்கிங் பேட் முதல்ல பாருங்கள், பெட்டர் கால் சால் அப்புறம் அடுத்து பாருங்கள். இப்போ லாஸ்ட் வீடியோ பற்றி என்ன சொன்னோம் அப்படின்னா, மச்சான் சொன்னால் புரிஞ்சுக்கூட அவ்வளோ ரோஸ்டிங் வராதுடா, அதுதான் சொல்ல வருது. ஏன்னா இப்போ எனக்கு ரோஸ்டிங் பெருசாக வந்து நேச்சுரலாக வரல. இப்போ வந்து ஏதாவது படமாக ஆகட்டும், சீரியஸாக ஆகட்டும், என் புக்காக இருக்கட்டும், அதில் வந்து நல்ல விஷயம் நிறைய கவனித்து நிறைய பேசியிருக்கேன். நான் நிறைய வந்து பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே ஆகட்டும். நான் நார்மலாக நிறைய கவனிக்கிறது வந்து நல்ல விஷயம்னா இது சூப்பராக இருக்குது, அது செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குல்ல, அந்தமாரி இருக்கும். பட் இந்த நல்லா இல்லைன்னா இப்போ இதில் வந்து இது தப்பு பண்ணிட்டாங்க, இதில் வந்து இது நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஓகே சொல்லலாம். பட் நான் சொல்கிறது அது ரொம்ப இன்வால்வ்டாக செம்மையாக கவனித்து நான் அவ்வளோ பேசுனதில்லை. அதனால தான் என்னமோ தெரியல ஹாரி பாட்டர் வந்து நான் ஒழுங்காக கண்டென்ட் ரெடி பண்ண முடியல. பட் என்னென்னா ஹாரி பாட்டர் வந்து எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல தான். பட் அதெல்லாம் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அது இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக நான் வந்து பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அதுக்கு எல்லாருக்கும் மன்னிக்கவும். அது வந்து கொஞ்சம் ஃபில்லராக ரெடி பண்ணதுனால ஃபில்லர் ரெடி பண்ணி தப்பு இல்லை, ஆனால் ஃபில்லர் கண்டென்ட் தப்பான கண்டென்ட் பிக் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் அதாவது ஒன்றும் சொல்ல போனால் எப்படி ஒரு வருஷத்துக்கு லியோ வந்து அவருக்கு பத்தலையோ அதே மாதிரி எனக்கு ஹாரி பாட்டருக்கு எஃபர்ட் பத்தலை. அதான் சொல்ல வருது. இது சொட்டன்ற கண்டென்ட்டை வந்து பெருசாக நம்மள வராது. இருந்தாலும் அது நான் சொல்கிறது மெயினான ஒரு கோர் கண்டென்ட்டாக இருக்காது. மேபி அது வந்து இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம், ஒரு மாதிரி சின்னதாக இருந்தால் வந்தால் வருமே தவிர மெயினாக நம்ம வந்து இது வந்து நல்லா இருக்குது, இது நல்ல விஷயங்களை பற்றி நம்ம வந்து அதிகமாக பேசலாம். ஏன்னா இது எனக்கும் அதான் ரொம்ப நல்லா சொல்ல வரோம், ரொம்ப நல்லா கவனிப்பேன் ரொம்ப ஆர்கானிக்காக. அதனால் இதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.